நீட் மற்றும் லேப்டாப் விவகாரங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் இபிஎஸ் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் சேர 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் இபிஎஸ் என KP முனுசாமி பேரவையில் கூறினார். ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்த திமுக நடத்திய போராட்டத்தால் 7.5% இடஒதுக்கீடு சட்டமானது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதனை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தளவாய் சுந்தரம் விஜயபாஸ்கருக்கு சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்ததாக கூறினார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் குறித்தும் விமர்சிக்கவே வாக்குகளுக்காக லேப்டாப் என கூறுவது சரியல்ல என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். படிக்கும் போது கொடுக்காமல் படித்து முடித்து செல்பவர்களுக்கு எதற்கு லேப்டாப் என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வை ரத்து செய்தீர்களா? நீட் விவகாரத்தில் திமுக அரசு சாதித்தது என்ன எனவும் அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார்.